ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டில் எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் டிஎன் ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. சர்ச் பண்ணாலே சர்ச் இன்ஜின்ஸில் லாட்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிஸ் ஆர் கமிங். ஸோ 5,000 பண்ணுறாங்க, 2,000 பண்ணிடுறாங்க. பட் தேர் எண்ட் அப் கெட்டிங் ராங் கம்ப்ளைன்சஸ், ராங் path. நீங்கள் எங்ககிட்ட வரீங்களோ யார்கிட்ட போகிறீங்களோ go with the right CAs. Most of the CAs are not doing education to the clients. டிஎன் பிரைம் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட அன்பு அவர்கள் இருக்காங்க, ஏகே ஃபார்ம்ஸ்லேருந்து. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டே நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குது, நிறைய சலுகைகள் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணுங்கள் சார். சார், இது இப்போ நான் சொல்கிற பாட்காஸ்ட்னால எல்லாருக்கும் தெரியுன்றது விஷயம் இல்லை சார். எல்லோரும் இப்போ இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டில் எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் டிஎன் ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணி பார்த்துட்றாங்க. ஸோ அதுக்கான க்ரைட்டீரியாஸ் பார்த்துட்றாங்க. இமீடியட்டாக அவுட் டு ரிஜிஸ்டர்ன்றத சர்ச் பண்ணிடுறாங்க. அது சர்ச் பண்ணாலே சர்ச் இன்ஜின்ஸில் லாட்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிஸ் ஆர் கம்மிங். அதில் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லேட்டராக கம்மிங் டு அஸ். ஸோ 5,000 பண்ணுறாங்க, 2,000 பண்ணிடுறாங்க. பட் தேர் எண்ட் அப் கெட்டிங் ராங் கம்ப்ளைன்சஸ், ராங் path. ஸோ அதுக்கப்புறம் எங்ககிட்ட வரும்போது we are enabling us to work flow in a normal way after paying hefty penalty. ஸோ நீங்கள் எங்ககிட்ட வரீங்களோ யார்கிட்ட போகிறீங்களோ go with the right CAs. ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போனீங்கன்னா you will be safer in angle. ஓகே. ஸோ இப்போது ஒரு ரைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா அவர் என்ன மாதிரி ப்ராசஸில் கைட் பண்ணுவார்? ஸோ நாட் ஒன்லி ப்ராசஸ் சார். இப்போ நாங்கள் வந்து ஃபினான்ஸில் எக்ஸ்பர்டைஸ்டாக எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கோம். ஸோ நாட் ஓன்லி டேக்ஸ், கொஞ்சம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நாங்கள் ஃபீஸாக சார்ஜ் பண்ணும்போது தே எக்ஸ்பெக்ட் அஸ் ஆஸ் அ ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக, ஒரு சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸராக தே ஷுட் ஆக்ட். அப்போ தான் அவங்க கிளைண்ட்டுக்கு ஃபுல் சர்வீஸ் கொடுத்ததா வாட் வி ஃபீல். ஸோ எப்படி பண்ணலான்னா, இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, நீங்கள் இவ்வளோ ஐடல் ஸ்டாக் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் டெட் ஸ்டாக்காக இருக்குது, இதெல்லாம் கிளியர் ஆஃப் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த வெண்டார்கிட்ட பண்ணாதீங்க, இந்த வெண்டார்னால உங்களுக்கு எண்ட் அப் கெட்டிங் லாஸ். ஸோ நெட் ப்ராஃபிட்டோ நெட் லாஸான்னு பார்க்காம ஒரு ஐடியாவில் ஒரு கஸ்டமர் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த மாதிரிலாம் பார்த்து இன்ஃப்ளூயன்சஸ் கிளைண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சிஎஸ் ஆர் நாட் டூயிங் தயர் எஜுகேஷன் டு த கிளைண்ட்ஸ். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்ததுன்னா தே ஆர் லெட்டிங் தெம் நோ ஒன்லி வென் தே ஆர் ஆஸ்கிங். when the client is asking, they are letting them know. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் ஃபார்மில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, we are periodically sending the amendments to digital media platforms. இது மூலிமா நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது client is also well ahead in their market. ஸோ அவங்க ஆல்ரெடி மார்க்கெட் லீடராக இருக்கிறதுக்கு ஃபினான்ஸ் சைட்லேருந்து நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கொடுக்குறோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஹேவ் அ ப்ராடக்ட் கால்ட் விர்ச்சுவல் CFO. அதில் கம்ப்ளீட்டாக இப்போ நான் என்னென்னலாம் சொன்னணும் அது எல்லாமே பண்ணுறோம், அப்பார்ட் ஃப்ரம் டேக்ஸ் ஃபைலிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைனிங். ஓகே. வருஷம் முடியும் போது பெரிய டென்ஷனே டேக்ஸ் ஃபைலிங் தான். அதுதான் சார். அதை நாங்கள் மந்த்லியே க்ளோஸ் பண்ணிடுறோம்ல. மந்த்லியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு இங்கே இந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போயே கொஞ்சம் ஐடியல் ஃபண்டை கொஞ்சம் எடுத்து அதில் பார்க் பண்ணி வச்சிங்கன்னா யூ கேன் அவாய்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் ஃபைலிங் த ஃபீஸ். ரைட். இப்போது இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து இங்கே ஒன்னஸில் எவ்வளோ வேல்யூ கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதுலேருந்து எவ்வளோ வேல்யூபிள்? ஸோ என்னை இன்வைட் பண்ணதே ஒன்னஸ் தான், பிகாஸ் தே ஆர் மை கிளைண்ட். ஸோ ஐ எம் சர்வீஸ் கிவிங் டு ஒன்னஸ், அதனால தான் அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஒன்னஸ் ஈவெண்ட்டு நான் வந்து பார்த்ததப்போ நிறைய பேர் வந்து நான் இன்றைக்கி பார்த்ததுல ஒரு 2-3 பேர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, தே ஆர் கெட்டிங் ராங் கைடன்ஸ் ஃப்ரம் த ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ அண்ட் அனதர் திங் பார்க்கும்போது ஜஸ்ட் டிப்பிக்கல் ஆடிட்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ ஐ ஹவ் சீன் டிராஸ்டிக் ஸ்கோப் ஹியர், ஸோ ஐ கேன் க்ரோ அப். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு தேங்க்யூ.